அடுத்தது அதை விட டென்மார்க் சரித்திரத்திலேயே இவ்வளவு பேரும் ஒரே மேடையில இவர்களை உட்கார வைக்க யாருக்கும் தீ கிடையாது. நாங்க தான் உட்கார ஒரு சவால் இல்லை. இமயமலையை உடைச்சு கொள்ளலாம். இவ்வளவு கலைஞர்களை ஒன்றாக சேர்ப்பது ரொம்ப கடினம். ஆனால் அவர்கள் கலைஞர்கள் என்று வந்திருக்கின்றார்கள். எனவே கிருபானந்த வாரியார் சொல்லுவார், காகங்களுக்கு ஒரு கல்லி அறிஞ்சா எல்லாம் பறந்து போடும், காகம் வரக்கூடாது, மனிதர்கள் வர வேண்டும். வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திரு ராஜலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து எங்களுக்கு மாலை போட்டு வாழ்த்துகிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் அவரை கிடைக்கிறது. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் கலைஞர் குழாமிற்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நான் உங்களை கேளாத ஒரு பணியை சென்னையிலே செய்துவிட்டு வந்துவிட்டேன். அதை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நான் அவர்களை தனியே என் சார்பாக மாலை அணிவித்து மகிழ்ச்சிப்படுத்தவில்லை, வாழ்த்தவில்லை. நான் அந்த விழாவிலே ஒரு வார்த்தை குறித்தான் அதை செய்தேன். டென்மார்க் வாழ் தமிழர்கள் சார்பாக எங்களுடைய கலைஞர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றேன் என்று கூறித்தான் நான் அந்த பணியை செய்தேன். நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி. உண்மையிலே நண்பர் திரு ஏரட்னம் அவர்கள் கூறியதை போன்று ஒரு கலைஞன் வாழும் போதும் கலைப்பணியில் ஏறும் போதும் தான் தட்டி கொடுக்க வேண்டும். அவன் உச்சத்தில் இருக்கும் போது அவனை தொட்டு பார்ப்பதற்கு செல்வதை விடுத்து அவன் உச்சத்துக்கு படியில் ஏறி செல்லும் போது தூக்கிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். நிச்சயமாக திரு கீசே துரை அவர்களுக்கு நான் இந்த மேடையில் ஒரு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் சிறு சிறு இசை பணியை செய்து கொண்டிருந்த என்னுடைய மகனுக்கு தன்னுடைய திரைப்படத்தில் சில காட்சிகளுக்கு நீதான் இசையமைக்க வேண்டும் என்று அந்த ட்ரெய்லர் காட்சியிலேயே என்னுடைய மகனுடைய பெயரை போட்டு ஒரு திரைப்படத்திற்கான இசையமைப்பாளரின் பணியை நான் தொடக்க முன்னரே அவர் தொடக்கி எனக்கு அந்த படியை ஏற்றி விட்டிருக்கிறார் என்பதை மனங்கனிவோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லத்துறை ஆசிரியரை எனக்கு காலமாக தெரியும். அத்துடன் மணிவாசக விழாவில் அவர் ஆற்றிய உரை, அவர் ஆற்றிய தமிழ் பணி இன்றும் என் நெஞ்சில் நிற்கின்றது. அத்துடன் இந்த படத்தினுடைய பாடல்கள், இசையமைப்புகள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கினோம் என்றால் அனைத்தையும் வெளிநாட்டவர்களுக்கு இணையான தொழில்நுட்ப விஷயங்களுடன் மிகவும் உயர்ந்து நிற்கின்ற என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தோடு வருகின்ற தமிழக படப்பாடல்களை பார்க்கும் போது அதற்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்படி மிக அழகாக ஒவ்வொரு விஷயங்களும் தன்னுடைய கலை பணிகளையும் அத்துடன் தொழில்நுட்ப நுணுக்கங்களையும் மிக நன்றாக செலுத்தி இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் கீராசேனாதுரை அவர்கள். இதை நான் சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இங்கு வாழ்ந்திருக்கின்ற கலைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக கூடி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கீஜே ஆசிரியர்களுடைய கிடைத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்ல வேண்டும். செல்லத்துறை ஆசிரியர்கள் அவர்களோடு நான் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், உலகை நீ ஜெயித்தால் உன்னை நான் ஜெயிப்பேன், உலகை நீ ஜெயித்தால் உன்னை நான் ஜெயிப்பேன், அப்படி டண்டா போட்டு கொண்டிருக்கும் இந்த செல்லத்துறை ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் என்றும் எங்கேயும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழக திரைப்படத்துறை பாரிய வளர்ச்சி ஏனைய நாடுகளில் தமிழ் திரைப்பட படங்களை தயாரிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை.
புலம்பெயர்ந்து நாம் வாழுகின்ற நாடுகளில் தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு பல வசதிகள் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்துகிற வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் வர்த்தக ரீதியாக இந்த திரைப்படங்கள் வளர்ச்சி பெற முடியாத ஒரு காலம் இருந்தது. புலம்பெயர் நாடுகளில் நம்மவர்கள் பல திரைப்பட முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். அவற்றை வெற்றி படங்கள் என்றும் சொன்னார்கள். அது எந்த வகையில் வெற்றி என்று விசாரித்த போது ஒரு திரைப்படத்தை தயாரித்த குழுவினர் சொன்ன கருத்து எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு $5000 செலவானது. அந்த திரைப்படத்தின் மூலம் அவர்கள் சம்பாதித்தது $6000. $1000 வருமானம். அந்த படத்தில் நடித்தவர்கள் யாருக்கும் ஊதியம் வழங்கப்படவில்லை. அந்த லாபமாக கிடைத்த $1000 அவர்களுக்கு அந்த திரைப்படத்தில் பங்காற்றியவர்களுக்கு ஒரு விருந்து உபசார விழா நடத்தினார்கள். $5000 செலவழித்து $6000 சம்பாதித்தால் அது வெற்றி படம் என்ற நிலைதான் புலம்பெயர் நாடுகளில் இருந்தது. புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்களை இலக்கு வைத்துத்தான் தமிழக திரைப்படங்கள் கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்க, புலம்பெயர்ந்த நாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற திரைப்படங்கள் இந்த நிலையிலே தான் இருந்தது. இந்த நிலையை மாற்றி அமைத்து வர்த்தக ரீதியாகவும் மிக பெரும் முதலீட்டை செய்து மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து மிக பெரும் பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை துணிந்து தயாரித்ததற்காக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் KS துரை அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை பற்றி சில பாடல் காட்சிகளை பார்த்தோம். தமிழக இளம் இசையமைப்பாளர்களுக்கு எந்த வகையிலும் குறையில்லாத அளவிற்கு, அவர்களோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு மிகச் சிறப்பாக வசந்த் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். அவருடைய இசைப்பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த சிறந்த பணிக்காக அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.